ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோய்டாவில் ஹோலி கொண்டாடினாங்க. ஹோலி கொண்டாடுறதுக்கு முன்னாடி நைட்டு இந்த மாதிரி எரிப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோலிக்கான்னு ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அதனால் அதுக்கு நாள் எரிக்கிறதா ஒரு வரலாறாம். அது சரியாக எனக்கு தெரியல. அந்த எரிக்கிறாங்கள்ல, அதில் வந்து விறகு வச்சுருப்பாங்க, அப்புறம் மாட்டு சாணம், அப்புறம் குத்துக்கல்லை செடி, கோதுமை செடி, கரும்பு சில பேர் எரிப்பாங்க. அப்புறம் ஸ்வீட் போட்டு விளக்கு ஏற்றி அதை பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் நூல் சுற்றி கட்டியிருப்பாங்க. எல்லாம் பூஜை பண்ணி காலையிலேயே இதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பூஜை பண்ணுறவங்களாம் காலையிலேருந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதை ஒரு நல்ல நேரம் பார்த்து இது மாதிரி எரிச்சிருவாங்க. அடுத்த நாள் ஹோலி. இந்த ஹோலியில் தான் இது மாதிரி எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், கலர் கலராக பூசி. சரி, பிரித்திக்லரில் கோயில் காமிச்சேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இது மாதிரி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கலர் பூசி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்கள்ல, தண்ணிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி அடித்து பாட்டு பாடி டான்ஸ்லாம் போட்டு காலைல 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை 9 மணிலேருந்து 3 மணி வரை நடந்துச்சு. அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் சைடில் மால் மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் கடை, மோமோஸ் கடை, சிக்கன் கடை எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் சர்பத் வச்சுருந்தாங்க, பானிபூரி வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிப்போமேன்னு சொல்லி பிரித்திக்லரில் ரவுண்ட் அடித்தேன். இது வந்து மந்திருக்கு பக்கத்தில் நடந்தது, கோயிலுக்கு பக்கத்தில். டிஜேலாம் வச்சு டான்ஸ் பண்ணுவாங்க. இது நாள் நைட்டே இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் கார் நிற்கிறதெல்லாம் அந்த கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் நிறுத்திப்பாங்க. இந்த மந்திர்லேருந்து அப்படியே நேராக வந்தால் 8 ஹவரா சரி, சென்ட்ரல் பார்க்கில் எங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். சென்ட்ரல் பார்க்கில் இருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். இங்கே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் போகிறாங்களா. ஆக்சுவலி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் லீவு. 1-2 பேர் தான் வந்திருக்காங்க. ஹோலினால எல்லாமே லீவு. இந்த ரெட்டு அண்டு பிளாக் கலர் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களோட யூனிஃபார்ம். சொசைட்டியில் வேலை பார்க்குறவங்களோட யூனிஃபார்ம். இது இங்கே பாருங்கள், இங்கே கூட தண்ணி மொண்டு ஊற்றி விளாண்டுட்ருக்காங்க. இப்படியே போனீங்கன்னா சென்ட்ரல் பார்க் வந்துடும். இங்கே வந்து விளாண்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கும்பல்லாம் இல்லை. அங்கங்கே 1-2 பேர் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கோயில் பக்கத்தில் தான் செம்ம கும்பலாக இருந்துச்சு. அங்கே தான் நிறைய பேர் கலர் பூசி விளாண்டாங்க. போன வருஷம் வந்து வருஷம் சென்ட்ரல் பார்க்கில் தான் அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த தடவை தான் இந்த தடவையும் போன வருஷமும் தான் மந்திருக்கு கோயிலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு வருஷம் எல்லா வருஷமும் இந்த சென்ட்ரல் பார்க்கில் தான் இந்த தண்ணி அடித்து கலர் பொடி போட்டு விளாடுறது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா கலர் தூவி விடுறாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஏன் கயிறு கட்டி வச்சுருக்காங்கன்னா, இங்கே சரி பண்ண போகிறாங்க அந்த நிலத்தை. அந்த சரி பண்ணுற போகிறதுக்காக கயிறு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஹோலி கொண்டாடுறதில்லை, இங்கே கொண்டாடுறாங்க. இங்கே நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா ஹோலி, ரக்ஷாபந்தன், தீபாவளி, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ஹோலிக்கு என்னென்ன பலகாரம் செய்வாங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு செய்கிற மாதிரி புஜியான சோமாஸு, அதை தான் புஜியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்வீட்டு அதை செஞ்சு சாமிக்கு நாளே படைச்சிருவாங்க. சாமி கும்பிட்டு கோயிலில் கொண்டு போய் பண்டிகைக்கெலாம் தந்துடுவாங்க. பூரி, அல்வா, அப்புறம் சப்ஜி இதெல்லாம் வச்சு அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஹோலி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி தான் விளாண்டுட்டு மதியம் போல் தான் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க.
இங்கே இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இங்கே ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். யார் மேலே வேணாலும் யார் வேணாலும் கலர் பூசலாம். நம்ம ஊரில் கோயில் திருவிழா முடிஞ்சு மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இது. அங்கே முறமாமனுங்க மட்டும் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. இங்கே எல்லாமே யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் ஹேப்பி ஹோலின்னு சொல்லி கலர் அடித்து விட்டுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலையும் இந்த பசங்க விடலை. அதுக்குள்ளே இறங்கி அதையும் நாசம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏப்ரல் மாதம் வந்து ஸ்விம்மிங் பூல் திறந்து விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து போனோம்னா இங்கே விளாண்டுட்ருக்காங்க பார்த்திங்களா. சரி, இது மாதிரி டெல்லியில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும், டெல்லியில் உள்ள இடங்கள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. பால் எடுத்து அடிக்கிறான். அந்த பலூனில் வந்து தண்ணி நிரப்பி வச்சு பாலில் தூக்கி போட்டு அடித்தா வெடிக்கும்ல, அது இந்த பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. இதுவும் அங்கே கோயிலில் வந்து எல்லாமே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கோயிலில் லைட்டாக எடுத்தேன். கடைசியாக அப்படியே சுற்றி திருப்பி கோயிலுக்கே வந்தாச்சு. அங்கேருந்து கோயிலேருந்து